நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாரு. ப்ரோ நான் 1 இயர் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஸ்கூல் படிக்கிறேன். நல்லா மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. நான் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஸோ யூஸ் பண்ணாம பீரோக்குள்ள வைக்கும்போது என்ன செய்யணும் ஃபோனில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்கள் யூஸ் பண்ணாமல் பீரோக்குள்ளே வைக்க போகிறீங்க அப்படின்னீங்கன்னா முதல் விஷயம் ஃபஸ்ட்டு ஃபோனை வந்து ஃபுல் சார்ஜ் வந்து பண்ணிடுங்க. ஃபோனை ஃபுல் சார்ஜ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு சிம் கார்டு, மெமரி கார்டு அதெல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு ஃபோன் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பாக்ஸ் உள்ள போயிட்டு அழகாக பேக் பண்ணி பீரோவில் வந்து வச்சிருங்க. நீங்கள் எங்கே சேஃபாக வைப்பீங்களோ அந்த மாதிரி சேஃபாக வந்து வச்சிருங்க. வச்சு முடிச்சிட்ட பிறகு நீங்கள் அதுக்கு அடுத்தது 1 வருஷம் கழிச்சுலாம் எடுக்க போகிறீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக பேட்டரி டிகிரேட் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஏன்னா நீங்கள் 1 மாதமாக ஒரு ஃபோனை யூஸ் பண்ணாமலே இருந்தீங்க அப்படின்னா பேட்டரி டிகிரேட் இருக்க தான் செய்யும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ எடுத்து ஃபோனை ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு திருப்பி ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஃபுல் சார்ஜ் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்து வச்சுருங்க. இப்படி பண்ணால் பேட்டரி டிகிரேட் ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் யூஸே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா ஃபோன் நீங்கள் 1 வருஷம் கழிச்சு எடுக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிங்கன்னா ஃபோன் கண்டிப்பாக டெட்டாக இருக்கும். அதுக்கடுத்து அதை சார்ஜ் போட்டு நம்ம இது பண்ணணும். அதுக்கு பதிலாக 1 மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்து நார்மலாக ஃபோனை ஆன் பண்ணிவிட்டு நார்மலாக யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஃபோனை ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டு திருப்பி ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி உள்ளே வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணும்போது பேட்டரி டிகிரேடும் கொஞ்சம் கம்மியாகும். சுத்தமாக ஆகாதுன்னு சொல்லலை, பேட்டரி டிகிரேடே ஆகாது அப்படின்னு சொல்லலை. ரொம்ப மோசமாக பேட்டரி டிகிரேட் ஆகிறதுக்குலாம் கொஞ்சம் நார்மலாக டிகிரேட் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதே நீங்கள் ஃபீச்சர் ஃபோன் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா பேட்டரியை கழட்டி தனியாக வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதெல்லாம் பேட்டரி கழட்ட முடியாது அப்படின்றனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம்.